வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நம்ம நிஃப்டி இந்த மந்த்துக்கான லெவல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ட்ரேட் பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குரூப்புக்கான லெவல்ஸ் எல்லாம் இன்ட்ராடே லெவல்ஸ் கால்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னோடய ட்ரேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய குரூப்பில் சேரலாம். அங்கே நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். அடுத்தவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு உதவியும் பண்ணுறேன். ஓகே, இப்போது நிஃப்டியில் நிஃப்டி ஆவரேஜஸ்லாம் பார்க்க வேணாம். இங்கே பாருங்க, நான் இந்த வருஷம் கொடுத்த லெவலு இது. என்னோடய பழைய வீடியோ எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்ச் மாதத்துலேருந்து போட்ட வீடியோ எல்லாமே சொல்லியிருப்பேன். எலெக்ஷன் அன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுவுமே நடந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ அட்டாச் பண்ணி தான் இந்த வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இருக்க ட்ரேடிங் பிஸி ஒர்க்குனால பார்த்திங்கன்னா என்னால் அந்த வீடியோ அட்டாச் பண்ண முடியல. ஆனால் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த லெவல் இயர்லி லெவல்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். அதை பாருங்கள், தொட்டுட்டு எப்படி போயிருக்குன்ட்டுன்னு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா மார்க்கெட் ஒரு இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. பை ஆன் டிப்ஸ் மோடு தான் இந்த மந்த்தும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணுன்னா 22,600க்கு கீழே இந்த மந்த்து க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டாக மாறும். அது வரைக்குமே பை ஆன் டிப்ஸு தான். எக்ஸாக்ட் நம்பர் நான் சொல்லலை, அது தேவைப்படக்குள்ளே நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 200-300 பாயிண்ட்ஸு கேப் டவுன் ஆனால் கூட நீங்கள் பை பண்ணலாம். ஏதாச்சும் பொசிஷன்ஸ் எடுக்கணும், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள் ஜொமேட்டோ வீடியோ போட்டேன், ரைட் டைம் டு இன்வெஸ்ட்டுன்னு. அதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்த அன்றைக்கி நான் கொடுத்த அன்னையிலேருந்து செம கெயின். எப்பயுமே அது மாதிரி ஸ்டாக்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பராக சம்பாதிக்கலாம். எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் இது வரைக்கும் கொடுத்ததில் 90% சக்ஸஸ் ரேட்டு தான். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 90% மேலேயே இருக்கும். எல்லாமே செம பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அன்றைக்கே டைமிங் பண்ணி வாங்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நிஃப்டி எல்லா இண்டிகேட்டரும் பயங்கர புல்லிஷில் இருக்குது. அடுத்து ஓகே, எல்லா சாஃப்ட்வேரும் ஓடிட்டுருக்கனால கம்ப்யூட்டர் கொஞ்சம் முக்குது. உல்ஃப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உல்ஃபில் என்ன பேட்டர்ன், டெய்லி வீக்லியில் இந்த பேட்டர்ன் தான் பிரேக் ஆகி போயிட்டுருக்குது. ஓ மை காட். ஓகே, லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து பார்த்திங்கன்னா இருங்க, பிளாட் ஆகல. பிளாட் ஆகும், ஜூம் பண்ணும், அப்போ தான் பிளாட் ஆகும். இந்த மந்த்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,430, 23,777 அது வரைக்கும் போகும். கொஞ்சம் இப்போது கிடைக்கிற டிப்பெல்லாம் எடுத்து அது வரைக்கும் போகலாம். 23,154 அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் பார்த்திங்கன்னா நம்ம லாங்கு எடுக்கிறத பற்றி பயப்படலாம். அது வரைக்கும் பக்கத்தில் போணுச்சுன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் நேரம் ஒரு டைம் பேசிஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ 23,400 டச் பண்ணிடுச்சு. அங்கேருந்து உங்களுக்கு -250 பாயிண்ட் அவ்வளோதான் டிப்பு கொடுக்கும் புல் மார்க்கெட்டு. அதுக்கு மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் சாப்பி ஆகுதுன்னு அர்த்தம். பேசாமல் அந்த ட்ரேடை விட்டு விலகிக்கிறது நல்லது. இல்லைன்னா அப்பப்போ எப்படி செட்டப் இருக்குது, எப்போ லாங்குன்னா நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. நம்ம குரூப்பில் இருந்தீங்கன்னா ரெகுலராக நிஃப்டியோட அப்டேட்ஸ் இருக்கும். எக்ஸிட் அண்ட் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ், ஸ்டாப் லாஸ் எல்லாமே கிடைக்கும். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது? பேங்க் நிஃப்டி இந்த வாரம் ரேலி ஆகணும். இங்கே பாருங்கள், பிரேக் அவுட்டுக்கு முக்கிட்டு இருக்குது ஒரு டைவர்ஜென்ஸில். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. அது 50,000 மேலே ட்ரேட் ஆகணும் டெய்லியில். இந்த வீக்கே க்ளோஸ் ஆகணும் 50,000 மேலே. 50,500 அது மாதிரி க்ளோஸ் ஆனால் தான் நல்லது. நம்ம நிஃப்டி இது வீக்லியில் பார்க்க மறந்துட்டோம். இப்போ பார்த்துடலாம். வீக்லியில் சரியான டைவர்ஜென்ஸில் போயிட்டு, பட் ஆனால் அதெல்லாமே கரெக்ஷன் முடிஞ்சு இப்போ அப் ட்ரெண்டுக்கு தான் போயிட்டுருக்கு. இங்கே இந்த எலெக்ஷன் வந்ததுனால பேட்டர்னே மாறிடுச்சு. மந்த்லி கேண்டில் என்னங்க இது காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு. தோரணம் தொங்க விடுவாங்களே அது மாதிரி இருக்குது இங்கே கேண்டில்ஸ் எல்லாம்.
இயர்லியில் புல்லிஷ், எல்லாம் ஃபுல் புல்லிஷில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி எஸ், இந்த மந்த்தும் பை அண்ட் டிப்ஸ் தாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இது வந்து எலெக்ஷன் இயர், எல்லாமே யூரோப்பியன் எலெக்ஷனு, அமெரிக்காவில் எலெக்ஷனு அதெல்லாம் இருக்குது. இந்தியாவில் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து அதோட ஆட்டம் ஆரம்பிக்கும். விக்ஸு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். இந்தியா விக்ஸு வாலட்டிலிட்டி இந்த வருஷம் ஃபுல்லாக ஹெவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ஸு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மூவிங் ஆவரேஜ் வந்து 16, அதில் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. இப்போ விக்ஸு திரும்பி வரலான்னு நினைக்கிறேன். இன்னும் 1 or 2 டேஸில் வந்து மறுபடியும் இது ரைஸ் ஆகும். மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாகும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸோட அங்கேருந்து அடுத்த மாதம் யூரோப்பில் எலெக்ஷன்ஸு. ஸோ அதோட இம்பேக்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் ஆகுதுன்னா நம்ம ஒரு மார்க்கெட்லேயும் கேப் டவுன் கேப் அப்ஸ் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து ட்ரேடிங் நல்லா தெரிஞ்சு பண்ணுங்கள். ஓகே, ஓகே, தேங்க்யூ.